இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத பாரு, நானும் 2-3 நாளா உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் நடவடிக்கை சரியில்லை. உண்மையிலேயே ஒரு கர்ப்பமா இருக்கிற பொம்பளை மாதிரி உன்னை பார்த்தா தெரியலையே. அசால்ட் அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்க. உன் வயித்துல இருக்கிறது என் குழந்தைடி, இந்த வீட்டோட வாரிசு. இந்த குழந்தைதான் என் வாழ்க்கை எங்கேயும் கொண்டு போக போதுன்னு ஜோசி சொல்லியிருக்காரு. தெரியல, இதுல ஏதாவது வில்லங்க ஆச்சு, குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னு வை, மூஞ்சுக்கு ஜலம் பேத்துரும். தம்பி, என்னதான் இருந்தாலும் புள்ளத்தாச்சி ஏதோ ஆர்வ கோளாறுல வேகமா ஓடி வந்துட்டா. அதுக்காக இவ்ளோ கடுமையா பேசாதீங்க. பாருங்க, சட்டுன்னு இவ மூஞ்சே மாறி போச்சு. புள்ளத்தாச்சிக்கு இந்த மாதிரி அப்செட் ஆனாலோ கோவமானாலோ அதெல்லாம் உள்ள இருக்கிற குழந்தைய பாதிக்கும் தம்பி. அண்ணி சாரி, நீ மறந்துட்ட. நீ சாரி, ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்டேன். ஏய் இங்க வா, இங்க வா. திட்டமாட்டா, வா வா வான்றல, வா இங்க பாரு. என்ன மறுபடியும் திட்ட வைக்காத ப்ளீஸ். ஜெயந்தி, நான் எது எதுக்கெல்லாம் கோவப்படுவேன்னு உனக்கே தெரியும்ல. இந்த குழந்தை எனக்கு கனவு, லட்சியம் எல்லாமே. அந்த குழந்தைக்கு ஒண்ணுன்னா எனக்கு கோவம் வந்துடும் உனக்கு தெரியும்ல. அது தெரிஞ்சிருந்தும் நீ என்ன கோவப்படுத்தினா எப்படிமா? இங்க பாரு, இனிமே நான் கோவப்பட மாட்டேன், சரியா? ஐயோ, முகமெல்லாம் எப்படி வாடி போயிடுச்சு பாரு. நீ பயப்படாத. நீ இப்படி டக்குன்னு சோகமானது எனக்கே ஒரு மாதிரி ஆகுது. அண்ணி, நீங்க சொன்னது கரெக்ட். நீ இனிமே ஜெயந்தி கிட்ட எந்த விஷயத்துக்கு நான் கோவப்பட மாட்டேன், சரியா? அதே மாதிரி என்ன கோவப்படுத்துற மாதிரி நடக்கக்கூடாது, சரியா? சரி ஜெயந்தி, நீ சீக்கிரம் போய் ரெடி ஆயிடு. ஒரு நல்ல லேடி டாக்டரை பத்தி நான் விசாரிச்சு வச்சிருக்கேன். அவங்க பிரசவத்துக்கு ரொம்ப கைராசியானவங்களாம். நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க பாரு, அந்த டாக்டர்லாம் வேணாம். நாம இந்த டாக்டர் கிட்ட போவோம். நாம இன்னைக்கே போய் மாசம் வாரம் என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துடலாம். ஐயோ, வேற டாக்டர் கிட்டயா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்றது? ஏய், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லைங்க, நான் ஏற்கனவே வேற ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுட்டேன். அவங்க தான் இருக்கிறதுலயே ரொம்ப பெஸ்ட் டாக்டர்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட போனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. அவங்க இப்ப ஏதோ வெளி வேலையா டெல்லி வரைக்கும் போயிருக்காங்களாம். அடுத்த வாரம் வந்துருவாங்களாம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நானே சுகுணாக்காவை கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிட்டு வந்துடுறேன். அடுத்த வாரம் தான் வராங்களா? ஏய், நான் ஒரு டாக்டர் கிட்ட போலாங்கற, நீ வேணாங்கற, என்னடி அர்த்தம்? இல்ல தம்பி, அவதான் வேற ஒரு டாக்டர்னு சொல்றாள்ல, அவங்க கிட்ட போறதுதான் அவளுக்கு சரியா படுதுன்னா அங்கேயே போயிடலாம். இந்த மாதிரி விஷயத்துல போட்டு குழப்பிக்க வேணாம். சரி, பரவாயில்ல, நீ அந்த டாக்டர் கிட்டே பாத்துக்க. ஆனா ஒண்ணு, அப்போ நீ அண்ணியெல்லாம் கூட்டு போக கூடாது. நான் தான் உன் கூட வருவேன். ஏன்னா நான் டாக்டர் கிட்ட நிறைய விளக்கம் கேட்கணும். உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்றேன், சரியா? அடுத்த வாரம் என்ன தேதி, டைம் எல்லாம் சொல்லிடு. நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன்.